சரியா? 26வது கேள்வி. பின்வரும் மீள்தாக்கத்தை கருதுக. ஒரு மீள்தாக்கம் ஒன்று வந்திருக்கிறார். என்ன வந்திருக்கிறாருண்டா F2 solid plus 10H plus aqueous. அதுல இருந்து எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுறாருண்டா Fe2 plus aqueousம் 2HF aqueousம் உருவாக்கப்படுது. இதான் எங்களுக்கு தாக்கம் வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த தாக்கத்தின் சமநிலை மாறிலி கீழே தாக்கத்தின் சமநிலை மாறிலி கீழே வந்திருக்கு. சரியா? அப்ப இதுல வந்து F2 சொல்லிட்டா இருக்கு. அப்ப திண்மங்கண்ட சரிவுகள் என்ன இருக்கு? மாறிலியா இருக்கும். சமநிலைக்கு மாறிலிக்கு ஓவைக்கும் செய்ய மாட்டார், அவர் வர மாட்டார். சமநிலை மாறிலிக்குள்ளேயும் செய்யும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் திண்மங்கண்ட சரிவுகள் மாறிலின்றதால். அடுத்து எங்களுக்கு சொல்லி கிடக்கு இச்சமநிலை பின்வரும் பொறிமுறையூடாக அடையப்படுகின்றது. அப்ப இந்த சமநிலை வருது எதன் மூலம் நடக்குதான்? ஒரு பொறிமுறை ஒன்று வந்திருக்கு. அந்த பொறிமுறை மூலம் தான் நடக்குதான். அந்த பொறிமுறையில் வந்திருக்க பாருங்க, முதலாவது என்ன நடக்குது? Fe2 solid. இதுல இருந்து எங்களுக்கு என்ன உருவாக்குறாருன்னா Fe2 plus aqueous plus 2F minus aqueous. F minus aqueous plus என்ன? H plus aqueous எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுது? ஒரு சமநிலை தான். இதுக்கும் என்ன? HF aqueous. சரியா? அப்ப இந்த தாக்கத்துக்கு ஒரு சமநிலை மாறி வந்திருக்கேன் 2 6. இந்த தாக்க ஒரு சமநிலை மாறிகள் 1 10 3 என்ன 1 10 3 வந்திருக்காங்க. சரியா? 21வது 1 10 3 1 10 3 வந்திருக்கு. சரியா? 1 10 3 என்ன 1 10 3 என்ன மோல் -1 டெசிமீட்டர் கியூப். சரியா? 1 10 3 என்ன மோல் -1 டெசிமீட்டர் கியூப்ல வந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த சமநிலை தொடர்பாக என்ன பின்வரும் எக்கூட்டு என்ன சரியானது? எக்கூட்டு சரியானது. அப்ப இந்த முதலாவது தாக்கத்தின் சமநிலை மாறிங்கிறது என்ன? 2 10 6 என்ன 2 10 6 மூல் கனம் டெசிமீட்டர் -9. ஏன் இவற்றை சரி ஒரு மாறிலி இருந்தாலும் செய்ய மாட்டேன். சமநிலை மாறிலி கோவைக்க வராது. சரியா? சமநிலை மாறிலி கோவை வராது. இவர சமநிலை மாறிலி 2 10 6, இவர் சமநிலை மாறிலி 1 10 3. இந்த ஒட்டுமொத்த சமநிலை தொடர்பாக என்ன பின்வரும் எக்கூட்டு சரியானது. அப்ப இந்த ரெண்டு தாக்கத்தையும் என்ன செய்தா இந்த தாக்கம் பெற கொண்டு பார்ப்போம். அப்ப எங்களுக்கு இதுல யாரு இல்ல, இதுல பாத்தீங்கன்னா F மைனஸ் இல்ல, F மைனஸ் இல்ல. என்ன செய்யணும்? F மைனஸ் இல்லாம பண்ணணும். இங்க 2 HF இருக்கு. அப்ப முதலாவது தாக்கம் ரெண்டாவது தாக்கம் எடுத்தா முதலாவது தாக்கத்தோட ரெண்டாவது தாக்கம்னு சொன்னாங்க கூட்டதான் வேணுமே. இந்த விளைவில் இருக்கு, இந்த தாக்கியில் இருக்கு. அப்ப ரெண்டாவது தாக்கம் செய்யணும், 2ஆல பெருக்கிட்டும் செய்யணும். நாங்க கூட்டணும். 2ஆல பெருக்கிட்டு கூட்டணும். அப்ப நான் 2ஆல பெருக்கிட்டு கூட்ட போறேன்டா என்ன சரி 2ஆல பெருக்கி போட்டு கூட்ட போறேன்னா சரி வர்க்கிக்கோணும். பெருக்கிறோம்டா வர்க்கிக்கோணும். அப்ப இது K1 இது K2. அப்ப சமநிலை மாறி K எங்களுக்கு என்ன வரும்? K1 இன்டு என்ன K2 வரும் வர்க்கம் என்று வரும். K1 இன்டு K2 வர்க்கம். அப்ப K1 பெருமானம் இருக்க 2 10 6 என்ன மூல் கனம் டெசிமீட்டர் -9 இன்டு இவற்றை பெருமானம் என்ன 1 10 3 வர்க்கம் என்ன வரும் 1 10 6 என்ன வரும் மூல் -2 டெசிமீட்டர் என்ன 6 மோல் -2 என்ன டெசிமீட்டர் 6 வரும். அப்ப இதே மாதிரி சுருக்கினா உங்களுக்கு வரும் கேட பெருமானம் 2க்கு சமனா இருக்கும். கேட பெருமானம் 2க்கு சமனா இருக்கும். 2 என்ன அலகு என்ன மோல் டெசிமீட்டர் -3. அப்ப இதில் நோமா யோசிச்சோம்னா இவர் வர மாட்டார். இங்க 3 இருக்கு, இங்க என்ன 2 பேர் இருக்கணும் என்ன. ஆகவே என்ன மோல் டெசிமீட்டர் -2 வரும். அப்ப இந்த கேட பெருமானம் இதை விட கூடவா இருக்கு, எங்களுக்கு 1 விட கூடவா இருக்கு. அப்ப கேட பெருமானம்ன்றது எங்களுக்கு இந்த சமநிலை மாநில பெருமானம். அப்ப சமநிலை மாநில பெருமானம் 1 விட கூட வேண்டாம் எங்களுக்கு என்ன அர்த்தம்? தாக்கி விளைவா மாறுற பக்கம் தாக்கம் கூட நடக்கு. 1 விடையும் செய்யும் கூட வேற நடக்கும். விளைவுகள் சரி வேற விட கூடவா இருக்கு தாக்கிகளுடன் செய்யும் கூடவா இருக்கு. சரியா? அப்ப சொல்லிக்கிடாக்கு K2 greater than K1, K2 greater than 1 ஆகையால், அப்ப K2 greater than 1 ஆகையால் சமநிலை தாக்கம் விளைவுகளை நோக்கி நகர்ந்துள்ளது. அந்த கூட்டங்களுக்கு என்ன அந்த கூட்டங்களுக்கு பிழை. அப்ப இந்த K2 இந்த K1 வச்சு கூட நாங்க செய்யலாது. இந்த தாக்கம் சமநிலை மாதிரி சொல்லிடலாம். அப்ப இந்த தாக்கத்துக்கான இந்த ஒட்டுமொத்த தாக்கத்தை இந்த 2 பேர்த்த தாக்கத்தை கூட்டுத்தொகான இவர். அப்ப இவற்றை சமநிலை மாதிரியை வச்சுக்கொண்டா சொல்லலாம். இந்த தாக்கம் எந்த திசையில நகர்ந்தது இந்த தாக்கத்தின் சமநிலை மாதிரி வச்சுதான் சொல்லலாம். அப்ப தனித்தனி இந்த தாக்கம் 2ஐயும் வச்சு செய்யலாம். நாங்க சொல்லலாம் 2 பேரையும் என்ன கூட்டுத்தொகை அல்லது வந்து இவர் 2ஆல பெருக்கி போட்டு கூட்டுறோம். மொத்தம் பாறை என்ன 2 பேர் மூலம் பாறை என்ன அந்த சமநிலை மாறிலி மூலம் தான் நாங்க சொல்லலாமே. இந்த தாக்கம் எந்த பக்கம் நகர்ந்துருக்குன்னு சொல்லலாம். 1க்கு சமனண்டா விளைவிட்ட சரிவும் என்ன தாக்கிட சரிவுக்கான விகிதம் என்ன இருக்கு சமனா இருக்கு.
ஒன்றை விட குறைவா இருந்தா எங்களுக்கு என்ன அர்த்தம், தாக்கம் முன்னோக்கி நடக்கிறது சாத்தியக்கூறு குறைவா இருக்கு. அந்த டைம் அந்த வெப்பநிலை தான் செய்யுது குறைவா இருக்குன்ற மாதிரி யோசிக்கலாம். சரியா? ஓகே. அப்ப அதன்படி பார்த்தா முதலாவது விடையும் செய்யாது எங்களுக்கு வராது, ரெண்டாவது விடையும் வராது. ரெண்டாவது விடையும் அது கே வண்ண பற்றி சொல்லிக்கிறார். மூன்றாவது சொல்லிக்கிறது கே கிரேட்டர் தான் ஒன்றாகியா. அப்ப கேட பெருமானம் என்ன நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன வருது, எங்களுக்கு ஒன்றை விட கூட வரைக்கும் ரெண்டு பெருமானமா இருக்கு. அப்ப ரெண்டுன்றால எங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன, சமநிலைத்தாகம் விளைபொருட்களை நோக்கியும் செய்யும் நகர்ந்திருக்கும்னா அந்த கூட்டம் இருக்கும் உங்களுக்கு சரியா இருக்கு. அடுத்து எங்களுக்கு சொல்லிக்கிறாக்கு அப்ப மூன்றாவது விட எங்களுக்கு சரி. நாலாவது விட என்ன, கே கிரேட்டர் தான் ஒன் ஆகிய சமநிலைத்தாகம் தாக்கி நோக்கினா பிழை. விளைவிட சரிவுகள் தாக்கிட சரிவுக்கான விகிதம் தான் என்ன, சமநிலையமா ஆகுது. அப்ப எங்களுக்கு என்னவா இருக்கும், விளைவிட சரிவுன்னு வருது கூடவா இருக்கு மேல விடும் தாக்கிய விட. சரியா? ஓகே. அது மட்டும் பார்த்தா 21வது கேள்விக்கு எங்களுக்கு என்ன விட வரும், எங்களுக்கு மூன்றாவது விடை வரும். மூன்றாவது விடை வரும். சரியா? ஓகே. அடுத்தது 22வது கேள்விக்கு வாங்க. அடுத்த 22வது கேள்விக்கு வாங்க. அடுத்த 22வது கேள்விக்கு வாங்க. 22வது கேள்வியா? அப்ப 22வது கேள்வி எங்களுக்கு கார்பாக்சிலிக் அமிலங்கள் பற்றி என்ன, பின்வரும் எக்கூற்று பிழையானது. கார்பாக்சிலிக் அமிலம் பற்றி பின்வரும் எக்கூற்று பிழையானது. NaBH பொருளுடன் கார்பாக்சிலிக் அமிலங்களை அல்கோஹோலாக தாழ்த்த முடியாது அந்த கூட்டு சரி. அப்ப கார்பாக்சிலிக் அமிலத்தை வந்து தாழ்த்தணும்னா யார் தேவை எங்களுக்கு பார்த்து நாங்கள் LiAlH4 போன்ற என்ன ஒரு வெண் தாழ்த்தி தேவை. உலர் ஈதர் போட்டு செய்யணும், H+H2O போட்டாலும் செய்யும், தாழ்த்தப்படின்னு வரும் எங்களுக்கு முதல் அல்கோஹோல் உருவாக்கப்படும். வேற யாரும் தாழ்த்த மாட்டார், NaBH4 போட்டு மெதனால் போட்டாலும் செய்ய மாட்டார், தாக்க மாட்டார். அடிக்கடி பார்த்து நாங்க சரியா, இதுவும் செய்யாது தாழ்த்தார். சரியா? அப்ப இவர் அல்டிகேட் கீட்டோன் என்ன தாழ்த்தும், அல்டிகேட்டுக்கு முதல் அல்கோஹோலாகவும் கீட்டோன் செய்யும் வலி அல்கோஹோலாகவும் தாழ்த்துமே தவிர என்னதை தாழ்த்த மாட்டார், இவர் வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்த மாட்டார். ஞாபகம் வச்சிருங்க. இந்த உலர் ஈதருக்கும் எங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்ஸ் வந்து உலர் ஈதர் போராட்டிக்கு போன முறை கழிச்சிருக்கிறாங்க. அப்ப LiAlH போட்டா உலர் ஈதரையும் போடுங்க, சில MCQலையும் பெறலாம், சில பெறலாம். சரியா? அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலங்களின் கொதிநிலைகள் ஒப்பீட்டளவில் சமமான சார்புடைய என்ன அல்கஹோல்களின் கொதிநிலையும் பார்க்க அதிகமாகும் அந்த கூட்டம் எங்களுக்கு சரி. அப்ப அல்கஹோல் எடுத்தாலும் கார்பாக்சிலிக் அமிலம் எடுத்தாலும் எங்களுக்கு அயசன் பிணைப்பு இருக்கு. அப்ப அல்கஹோல்ல இருக்கிற அயசன் பிணைப்பு எண்ணிக்கையை விட கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருக்கிற என்ன ஹைட்ரஜன் பிணைப்புகள் எண்ணிக்கை என்ன இருக்கும், எங்களுக்கு அதிகமா இருக்கு. சரியா? ஏண்டா இந்த கார்பாக்சிலிக் அமிலம் செய்யும்டா எங்களுக்கு இரு பகுதியமா காணும், டைமரா இருக்கு. அப்ப இப்படி இரு பகுதியமா இருக்கிறதால என்ன இருக்கும்டா, ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இன்னொரு கார்பாக்சிலிக் அமிலத்தோட இன்னொரு கார்பாக்சிலிக் அமிலம் செய்யும். சாதாரண அல்கஹோல்னா ஒரு அயசன் பிணைப்பு தான் உருவாகும் செய்யும், எங்களுக்கு ரெண்டு அயசன் பிணைப்பு உருவாகும். அப்ப அயசன் பிணைப்புகள் எண்ணிக்கை கூட கூட செய்யும், மூலக்கூறு கவர்ச்சி வலிமையை செய்யும், அதிகரிக்கும், அதாவது செய்யும் எங்களுக்கு கொதிநிலை அதிகரிக்கும். ஓகே. அதன் முன்னாடி வந்து ரெண்டாவது கூட்டம் எங்களுக்கு சரி. அடுத்து கார்பாக்சிலிக் என்ன, முதலாவது கூட்டம் என்ன தாழ்த்த முடியாதுன்னா சரி, ரெண்டாவது கூட்டம் என்ன எங்களுக்கு சரியா இருக்கு, கிட்டகளி பிழையானது, அதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்து கார்பாக்சிலிக் அமிலம் CO2 என்ன விளைவிட்டு கொண்டு நீர் எண்ணெய் தாக்க முடியும், அந்த கூட்ட பிழை. அப்ப கார்பாக்சிலிக் அமிலங்கள் எண்ணெய் தாக்கம்னா சரி. அப்ப கார்பாக்சிலிக் எண்ணெய் தாக்கல எனக்கு என்ன உருவாகும், எங்களுக்கு கார்பாக்சிலேட் அயனும் சோடியம் கார்பாக்சைட்டும் எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும், சோடியம் கார்பாக்சிலேட்டும் என்ன உருவாக்கப்படும், போட்டரும் உருவாக்கப்படும். இதே கார்பாக்சிலேட் நாங்கள் ஏற போட்டோம்டா இவருக்கு சோடியம் கார்பனேட்டை போட்டால் தான் எங்களுக்கு என்ன உருவாகும், RCOO Na+ என்ன உருவாகும், CO2 நீரும் உருவாகும், CO2 நீரும் உருவாகும். அப்ப சோடியம் கார்பனேட்டை போட்டால் என்ன வரும், CO2 வாயு வரும். அப்ப சோடியம் ஹைட்ரோக்சைட்டை போட்டால் என்ன வராது, CO2 கேஸ் வர மாட்டேன். சரியா? ஓகே. அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன மூன்றாவது விட என்ன இருக்கு, பிழையா இருக்குமே. CO2 வெளிவிட்டுண்டா பிழை, அங்க நீர் உருவாகும் தாக்கமடையும்டா சரி, CO2 வெளிவிடும்டா பிழை. அடுத்து அயசன் பிணைப்பகம் காரணமாக என்ன கார்பாக்சிலிக் இருபகுதி கட்டமைப்பாக உண்டாக்கலாம் அந்த கூட்டு சரி. அடுத்து என்ன அஞ்சாவது சொல்லிக்கிட்டு என்ன கார்பாக்சிலிக் சார்பு அதிகரிக்கும் போது அவர் நீக்கிறதுல குறையும். அப்ப கார்பாக்சிலிக் மூலக்கூறு கூட கூட அவர் அயசன் பிணைப்பு உருவாக்கினும் தான், ஆனா மூலக்கூறு கூட கூட நடக்கும் எங்களுக்கு லண்டன் கவர்ச்சி சென்ற வலிமை அதிகரிக்கும். அப்ப லண்டன் கவர்ச்சி சென்ற வலிமை கூடினா எங்களுக்கு என்ன நடக்கும், லண்டன் கவர்ச்சி சென்ற வலிமை கூட கூட எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களை வந்து முனைவாக்கம் தண்ணி முனைவாக்கம் செய்யும், நம்மள இந்த முனைவாக்கமே செய்யும், குறைஞ்சு கொண்டு போகும். முனைவாக்கம் குறைஞ்சா செய்யும், நீர்ல கரைதன்மை செய்யும், எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு போகும். இரண்டாங்களுக்கு என்ன முனைவற்ற செயல்தான் ஹைட்ரோகார்பன், ஹைட்ரோகார்பன் தான் கூடி கொண்டு போகும். கார்பாக்சிலிக் ஒரு என்ன கூச்சான் இருக்கு, கொமனா ஒரு கூச்சான் இருக்கு. அப்ப ஏர் கூட கூட மூலக்கூறு கூட கூட எங்களுக்கு என்ன கூடிக்கொண்டு போகும், மூலக்கூறு கூட கூட முனைவாக்கம் செய்யும், குறைஞ்சு கொண்டு போகும். அதால எங்களுக்கு என்ன கரைதிறன் குறைஞ்சு கொண்டு போகும். கிட்டத்தட்ட கார்பன் எண்ணிக்கை என்ன 1 to 4 வரையான என்ன கார்பாக்சிலிக் இல்லாம செய்யும், எங்களுக்கு நீர்ல கரையக்கூடிய மாதிரி இருக்கு, முற்றாக நீர்ல கரையும், முடிவிலி அமௌண்ட் என்ன நீர்ல கரையக்கூடிய மாதிரி இருக்கு.
சரியா? அதை விட கொஞ்சம் கூட கொண்டு போகணும்னா செய்யும், அதில் கரையிறதுமே செய்யும், குறைஞ்சு கொண்டு போகுமே. ஓகே, அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? 22வது கேள்விக்கு கேட்ட கேள்வி பிழையானது, அதில் வடிவா நோட் பண்ணணும், பிழையானதா சரியானதை நோட் பண்ணணும். அடுத்தது 22வது கேள்விக்கு 3வது விட வருமே பிழையான கூற்று. அடுத்தது 23வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 23வது கேள்விக்கு வாங்க. 23வது கேள்விக்கு வாங்க. 23வது கேள்விக்கு வாங்க. 23வது கேள்வி. ஓகே, அப்ப இதுக்கும் அடிக்கடி வார மாதிரி ஒரு கேள்வி தான், அடிக்கடி வார மாதிரி ஒரு கேள்வி தான். எங்களை சொல்லிக்கிட்டாக்கு CH3OH கேஸ், CH3OH கேஸ் எங்களுக்கு என்ன செய்யறாருண்டா CO கேஸ் ஆகவும் 2 H2 கேஸ் ஆகவும் பிரிகிறார். CO கேஸ் ஆகவும் 2 H2 கேஸ் ஆகவும் பிரிகிறார். இதுக்கான எங்களுக்கு வெப்போல்றை மாற்றம் டெல்டா H தந்திருக்கிறார். எவ்வளவு? 91 கிலோஜூல் மூல் மைனஸ் 91 கிலோஜூல் மூல் மைனஸ். ஒரு வெப்ப காவலிட்ட என்ன மூடிய விரைத்த கோளத்தில் மேற்குறித்த தாக்கம் நிறைவேறும் நிலைக்கு நடைபெறுகின்றது. தாக்கம் கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி நடக்குதான், நிறைவேறும் நிலைக்கும் செய்யலாம் நடக்குதான். கொள்கலத்தில் உள்ள என்ன பொருள்கள், முதலாவது சொல்கிறார் கொள்கலத்தில் உள்ள பொருள்களின் வெப்பநிலை. இரண்டாவது சொல்லி கிடக்க என்ன தாக்கத்தின் டெல்டா எஸ். அப்ப தாக்கத்தின் டெல்டா எஸ்ன்றது என்ட்ரோபி மாற்றம். அப்ப என்ட்ரோபி மாற்றத்தை நாங்க எதை வச்சு ஒண்ணு கணிக்கலாம்டா வாயு மூலக்கூறு என்ன எண்ணிக்கையை வச்சு ஒண்ணு கணிக்கலாம். அப்ப தாக்கியில் இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கை, விளைவில் இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கை. அப்ப தாக்கியை விட இந்த விளைவில் நடக்குது, இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கையும் செய்ய எங்களுக்கு அதிகரிக்குது. அப்ப தாக்கியோட விளைவில் அதிகரிக்கிறாருன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? என்ட்ரோபி அதிகரிக்கும், என்ட்ரோபியும் செய்யும் அதிகரிக்கும். அப்ப டெல்டா எஸ் நடக்குங்கிறது பிளஸ்ஸா இருக்கு. அப்ப டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருக்கக்கூடிய விட என்ன எங்களுக்கு சரியா? எது சரியானது? எது சரியானது? அப்ப டெல்டா எஸ் எங்களுக்கு இன்ஜினியர் இருக்கணும், டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருக்கணும், டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருக்கணும். அப்ப டெல்டா எஸ் பிளஸ்ஸா இருக்கணும்டா எங்களுக்கு என்ன முதலாவது விட இரண்டாவது விட என்ன அதே மாதிரி அஞ்சாவது விட வரலாம். சரியா? அடுத்த எங்களுக்கு சொல்லிக்கிறாக்கு என்ன கொள்கலத்தில் உள்ள பொருள் வெப்பநிலை. அப்ப இன்ஜினியர் டெல்டா எச் பிளஸ் அகவெப்ப தாக்கம். அப்ப தாக்கம் நடக்கையும் செய்யும் வெப்பநிலை குறையும். அப்ப நார்மலா செய்யும் அகவெப்ப தாக்கம் செய்யும் எங்களுக்கு குளிரும். என்ன அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்? அட்டஹோல் என்ன அட்டஹோல் செய்யணும், நாங்க ஹீட் பண்றோம், ஹீட் பண்றது வெப்பத்தை நாங்க கொடுக்குறோம், வெப்பத்தை கொடுக்குறோம். அப்ப கொடுக்குறோம்னா செய்யும் வெப்பம் உறிஞ்சப்படும். அப்பதான் செய்யும் வெப்பநிலை குறையும். சரியா? பொதுவா புறவெப்பதாங்களையும் நடக்கும் வெப்பநிலை எங்களுக்கு அதிகரிக்கும். வெப்பநிலை செய்யும் புறவெப்பதாங்கல அதிகம் தாக்கம் நடக்க. உதாரணம் நடுநிலையாக்க தாக்கமா இருக்கலாம், அங்கேயும் செய்யும் எங்களுக்கு வெப்பம் வெளிவரும். அதாவது அந்த தாக்கத்திலே செய்யும் சூட வெப்பம் வெளிவரும், அதாலையும் செய்யும் சூடும். சரியா? உதாரணமா இந்த அமிலத்தை மூலம் கலையும் செய்யும் எங்களுக்கு நடுநிலையாக்க தாக்கம் நடக்கும், அதையும் செய்யும் வெப்பநிலை அதிகரிக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு அகவெப்ப தாக்கம்னா செய்யும் எங்களுக்கு உதாரணமா என்ன உப்புகளை சோடியம் குளோரைடையும் செய்யணும், தண்ணியில கரைக்கிறோம். உப்பை தண்ணியில கரைக்கே நடக்கும், அங்க குளிரும். உப்பை தண்ணியிலே குளிரும். சரியா? அப்போ சோடியம் உருவாக்கி நடக்கும், உப்பு உருவாக்கில வெப்பம் வெளி வருது. உப்பை நாங்கள் என்ன செய்ய தண்ணிக்கு கரைக்கையும் செய்யுது, வெப்பம் உறிஞ்சப்படும். சரியா? அப்ப தண்ணியிலேருந்து வெப்பத்தை உப்பு உறிஞ்சும், அதால எங்களுக்கு என்ன நடக்கும்? வெப்பநிலை குறைவடையும். சரியா? ஓகே, அப்ப அதன்படி பார்த்தா 23வது கேள்விக்கு நடக்கும் வெப்பநிலை குறையும், அது மாதிரி நடக்கும் டெல்டா எஸ் நடக்கும் பிளஸ்ஸா இருக்கும். அதன்படி பார்த்தா 23வது கேள்விக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு 2வது விட வரும். இது அடிக்கடி வாரது. அப்ப என்ன செய்யுங்க, இந்த வெப்போடைய மாற்றம் சில விட சுயாதீனத்தன்மை சம்பந்தமாக கேட்பாங்க. சுயாதீனத்தன்மை சம்பந்தமாக கேட்டாங்கன்னு செய்வீங்க டெல்டா ஜி சமன் இருக்கும் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு என்ன டெல்டா எஸ். இதுலயும் அந்த சில நியம நிபந்தனைகளையும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுலேயும் மக்கா போடுங்க. கேள்வியில் வந்தா ஸ்டாண்டர்டை போட்டு என்ன செய்யுங்க, கேள்வியில செய்யுங்க. அப்ப இதுல டெல்டா ஹெச் பெருமதி என்ன பிளஸ்ஸா இருக்கு, டெல்டா எஸ் பெருமதி என்ன இருக்கு எங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கு. தாக்கம் சுயாதீனம் நடக்கணும்னா சில விட நடக்கும் எங்களுக்கு கூடுதலான வெப்பநிலை கூட தான் நடக்கும். இவ்வளவு பெருமா நல்ல மைனஸா மாறும். அப்ப இவ்வளவு நல்ல மைனஸா மாறினா நடக்கும் டெல்டா ஜின்னு நடக்கும், நல்ல மைனஸா மாறும். அப்ப வெப்பநிலையை கூட்டி கொண்டு போனா நடக்கும் சில விளையும் தாக்கம். அரை வெப்பநிலை நடக்காட்டியும் கூடுதல் வெப்பநிலை நடக்கலாம். அப்ப அதோட சம்பந்தப்படுத்தியும் சரியான செய்யலாம் கேட்கலாம். சரியா? ஓகே, அப்ப அதன்படி பார்த்தா 23வது கேள்விக்கு எங்களுக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு 2வது விட வரும். அடுத்து 24வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 24வது கேள்விக்கு வாங்க. சரி, 24வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 24வது. அப்ப 24வது சொல்லி கிடக்கு ஒரு முசலத்தை கொண்ட என்ன மூடிய கொள்கலத்தில் வெப்பநிலை டீயிலும் அமுக்கம் P1லும் ஒரு இலட்சிய வாயு உள்ளது. அப்ப ஒரு முசலத்தை கொண்டுள்ள ஒரு மூடிய கொள்கலத்தில் வெப்பநிலை டீயிலும் அமுக்கம் P1லும் என்ன ஒரு இலட்சிய வாயு உள்ளது. வெப்பநிலை டீயாம் என்ன வெப்பநிலை டீயிலையும் அது மாதிரி அமுக்கம் P1 என்ற அமுக்கம், அது மாதிரி என்ன T1 என்ற
தீ என்ற வெப்பநிலையும் செய்தார் உலர்ச்சி வாயு உள்ளது. வாயு இடங்கொள்ளும் கனவளவு 2 டெசிமீட்டர் கனம். அப்ப இந்த கொள்கலத்தின் கனவளவு இந்த வாயு உள்ளடக்கிற கனவளவு 2 டெசிமீட்டர் கனமா. இவ்வெப்பநிலையில் கனவளவு 5 டெசிமீட்டர் கனத்துக்கு அதிகரிக்கும் போது அமுக்கம் P2 ஆக மாறுகிறது. அப்ப உள்ளுக்கு இருக்கிற என்ன மாற இல்லை, வாயுட மூல எண்ணிக்கை மாற இல்லை. அப்ப உள்ளுக்கு இருக்கிற வாயுட மூல எண்ணிக்கை மாற இல்லை, எங்களுக்கு என்ன மாறுதான், அதே வெப்பநிலையா. அப்ப அதே வெப்பநிலை நடக்க போகுது, உங்களுக்கு அமுக்கம் மாறுது. அப்ப என்ன மாற இல்லை, கனவளவும் மாற, எங்களுக்கு என்ன மாற இல்லை, இந்த வெப்பநிலையும் மாற இல்லை, அது மாற இல்லை, எங்களுக்கு மூல எண்ணிக்கையும் மாற இல்லை. அப்ப பிவி சமன் என்ன யோசிச்சோம்னா இந்த மாற இல்லை, எங்களுக்கு வெப்பநிலையும் மாற இல்லை, மூல எண்ணிக்கையும் மாற இல்லை, 6 முறை மாறி. அப்ப இது என்ன பார்த்தோம்னா பிவி சமன் கி, அதாவது போய்லின் விதிப்படி நடக்க போகுது. அப்ப எங்களுக்கு என்ன நடந்தா, கனவளவு கூடினா, கனவளவு செய்தா கூடினா அமுக்கமே செய்வோம் குறையும். அப்ப ஆரம்பத்தில் இருந்த அமுக்கம் P1 இன்று அப்ப இருந்த கனவளவு 2 டெசிமீட்டர் கனம். நாங்க வளமையா என்ன 2 டெசிமீட்டர், இங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை 2 டெசிமீட்டர் போட்டா. இப்ப இருக்கிற அமுக்கம் என்ன, இப்ப இருக்கிற அமுக்கம் எங்களுக்கு தந்திருக்க என்ன P2 இன்று என்ன, இப்ப இருக்கிற கனவளவு 5 டெசிமீட்டர் கனம். சரியா, 2000 படி நம்ம என்ன வரும், P2 சமம் என்ன P1, 2 P1 என்ன வரும் 5. சரியா, அப்ப உங்களுக்கு கனவளவு செய்த 2.5 மடங்கால கனவளவு அதிகரிச்சா செய்யும், அமுக்கம் 2.5 மடங்கால செய்யும், எங்களுக்கு குறையும். சரியா, அப்ப இங்க எடுத்த மடங்கு என்ன, எங்களுக்கு கனவளவு செய்த ஆரம்பத்தில் இருந்தது எங்களுக்கு 2 டெசிமீட்டர், இப்ப 5 டெசிமீட்டரமா மாறுது, 5 டெசிமீட்டர் மாறுது, மாறையும் செய்யும், எங்களுக்கு அமுக்கம் அமைப்பேன் செய்யும். P1 நீங்கள் P1, அதாவது 2 5 என்ன P1 வேணும். அப்ப சைவசம் 4 வரும், P1 இருக்கு. இப்ப இருக்கிற அமுக்கம் இருக்கு, இப்ப இருக்கிற அமுக்கம் சைவசம் 4 P1 என்ன இருக்கு, சைவசம் 4 P1 5, சைவசம் 4 P1 இருக்கு என்ன, இப்ப இருக்கிற அமுக்கம். சரியா, ஓகே. அப்ப இப்ப வெப்பநிலையும் மாறல தானே, வெப்பநிலை மாறடிக்கு என்ன மாறாது, சராசரி இயக்க சக்தி மாறாது. படிச்சிருந்தாங்க சராசரி இயக்க சக்தி E பார் சமம் இருக்கும் 3/2 KB இன்டு என்ன T. இப்ப இந்த கேபின்றது என்ன, கொடுத்த வெப்பநிலைக்கு என்ன இருக்கும், மாறிலியா இருக்கு, இந்த போல்ட்ஸ்மேன் மாறிலின்னு சொல்லுவோம். சரியா, போல்ட்ஸ்மேன் மாறிலின்றது என்ன இருக்கும், உங்களுக்கு கொடுத்த வெப்பநிலைக்கு மாறிலியா இருக்கும். அப்ப இந்த கேபியோட பெருமானம் இருக்கும், எதுக்கு சமனா இருக்கும், R/NA இருக்கும், சமனா இருக்கும், R/NA சமனா இருக்கும். அப்ப ஒரு மூலக்கூறு வாயுட என்ன இருக்கும், சராசரி இயக்கத்தை என்ன E பார் சமன் 3/2 KB இன்டு T இருக்கும். சரியா, இதே ஒரு மூலுக்கு எடுத்தா என்ன வரும், இது ஒரு மூலக்கூறுக்கு, இது ஒரு மூலக்கூறு, இதே ஒரு மூலுக்கு எடுத்தா எங்களுக்கு என்ன வரும், E பார்ன்றது என்னன்னு சொல்லணும், அவகார மாதிரி இருக்கும். 3/2 என்ன கேபிக்கு பதிலாக R/NA போட்டா இதை ஒரு மூலக்கூறுக்கு, ஒரு மூலக்கூறு என்ன சொன்னாங்க, திருப்ப எண்ணெய் அவகார மாதிரியாக இருக்கும், திருப்பி மீட்டப்படும். 3/2 என்ன வரும், RT வருமே. அப்ப இன்னத்துல மட்டும் தாங்க இருக்குது எங்களுக்கு சராசரி இயக்க சக்தின்றது, இதுல மட்டும் தாங்க இருக்கு, தனி வெப்பநிலை மட்டும்தான் தங்கி இருப்பேன். சரியா, அப்ப வெப்பநிலை மாறாடிக்கும் செய்யாது, அந்த சராசரி இயக்கத்துக்கு மாறிலியா இருக்கு. உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு என்ன, முதலாவது விடை, வாயுவின் சராசரி இயக்க சக்தி என்ன அவ்வாறே இருக்கும், அதே வேளை அமுக்கம் என்னவா மாறும், 0.4 P1 மாற்றமடையும், 0.4 P1 மாற்றமடையும். அதன்படி பார்த்தா 24வது சொல்லிக்க எங்களுக்கு என்ன விட வரும், முதலாவது விடை வருமே, 24வது முதலாவது விடை வரும். சரியா, ஓகே, நோட் பண்ணிருங்க தேவையானது. சரி, ஓகேயா, அடுத்த போமா. ஓகே, சரியா, அடுத்து நாளைக்கு 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் 2024 பாவமே, 2024 MCQ பாவம், 24 பாவம், 24 1லேருந்து 30 பாவமே, 1லேருந்து 30 பார்த்தோம்னா அங்கால 2024 மேக்ஸிமம் முடிக்கிற அளவுக்கு பார்ப்போம். பார்த்துட்டோம்னா அப்புறம் நாளைக்கும் பார்த்தா 2024 முடிஞ்சிடும், அங்கால 2025 பார்த்தோம்னா சரியா. சரியா, ஓகே. அப்ப இதுல சொல்லிக்கிறாரு, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக, ஒரு தரப்பட்ட வெப்பநிலை நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. அப்ப N2O கேஸும் இருந்தாக்காரம் எங்களுக்கு CO கேஸும் தாக்கி உருவாக்கப்படுது, எங்களுக்கு N2வும் CO2வும் வருது. அப்ப N2O கேஸும் எங்களுக்கு 25வது கேள்வி. அப்ப N2O கேஸும் இருந்தாக்குறாரு எங்களுக்கு CO கேஸும் தாக்கி என்ன உருவாக்கப்படுது, N2 கேஸும் என்ன உருவாக்கப்படுது, எங்களுக்கு CO2 கேஸும் உருவாக்கப்படுது, N2 கேஸும் CO2 கேஸும் உருவாக்கப்படுது. பலேடியம் தூளின் சிறிதளவின் முன்னிலையில் தாக்கம் நடைபெறும் போது இத்தாக்கத்தின் விதம் அதிகரிக்கின்றது. பலேடியம் எங்களுக்கு இங்க என்னவா பயன்படுத்தப்பட போறாங்கன்னா, எங்களுக்கு என்னவா பயன்படுத்த போறாரு, ஊக்கியாக பயன்படுத்த போறாரு.
அப்ப ஊக்கின்றதை என்ன செய்யும்டா, ஊக்கின்றவர் என்ன செய்வாருண்டா, எங்களுக்கு என்ன செய்வாருண்டா ஊக்கின்றது, அதாவது தாக்கத்தில் என்ன நடக்கும்டா, தாக்க முறையும் செய்யும் ஒரு குறித்த சக்தியுடன் நடந்திருக்கும். அப்ப அந்த தாக்கத்தின் அந்த பாதையில ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். சரியா? அப்ப ஏவச்சக்தி குறைஞ்சி நடக்கும் இன்னொரு பாதையோட செய்யும் தாக்கத்தை கொண்டு நகர்த்து. அப்ப ஏவசக்தி குறைஞ்சா இன்னொரு பாதையோட செய்யும். அப்ப ஊக்கி இல்லாட்டையுமே ஏவசக்தி என்ன இருக்கும், இதா இருக்கும். ஊக்கி இருக்கையும் நடக்கும், அதுல ஒரு மாற்றத்தை செய்யாலும் செய்யாது. ஏவசக்தி குறைஞ்சி என்ன இன்னொரு பாதையாக கொண்டு போகும். அப்ப ஏவசக்தி குறைஞ்சி இன்னொரு பாதையாக கொண்டு போனா நடக்கும் எங்களுக்கு தாக்க விதம் செய்யும் அதிகரிக்கும். அழகு நேரத்தில் உருவாகிற இந்த விளைவுகள் நடிக்கையும் செய்வேன் அதிகரிக்கும். மொத்த விளைவு மாற்றம் செய்யாது, யூனிட் டைம்ல வார நடக்கும். அதாவது விளைவு கண்ணே செய்யும் எங்களுக்கு அளவே செய்யும் அதிகரிக்க செய்யும். அப்ப அதன்படி பார்த்தா பலேடியம் என்ன முதலாவது குற்றங்கள் எங்களுக்கு பலேடியம் தாக்கத்தின் நிறுவ சக்தியை குறைக்கின்றது அந்த குற்றங்களுக்கு என்ன இருக்கும், அந்த குற்றங்களுக்கு பிழை. ரெண்டாவது என்ன, பலேடியம் தூள் தாக்கத்துக்கு சக்தியை வழங்குகின்றது அந்த குற்றம் எங்களுக்கு என்ன இருக்கும், அந்த குற்றம் எங்களுக்கு என்ன இருக்கும், பிழையா இருக்கு. மூன்றாவது பலேடியம் தூள் என்ன விளைவுகளின் சரிவை குறைப்பதற்கு என்ன உதவுகின்றது, விளைவுகள் சரிவில்லாம் மாட்டாங்க அப்படின்னு செய்யும். அது ஏவசக்தி குறைஞ்ச ஒரு பாதையிட கொண்டு செய்யும் தாக்கத்தின் தாக்க வைத்து அதிகரிக்கும். அடுத்து ஒரு விளைபொருள் என்ன பலேடியமுடன் பிணைந்து என்ன விளைவுகளின் சரிவை குறைப்பதன் மூலம் என்ன தாக்கத்தின் விதத்தை கூட்டணும், அது கூட்டுப்பிழை. அப்ப என்ன செய்யும்னா தாக்கிட மேற்பரப்புல புறத்துறிஞ்சப்படும், அகத்துறிஞ்சப்படாத செய்யும். தாக்கிட மேற்பரப்புல ஊக்கியம் செய்யும், புறத்துறிஞ்சப்படுவதன் மூலம் தான் செய்யும். இங்க அப்சர்வ் பண்ணப்படுமே, அப்சர்வ் பண்ணப்படாது அப்சோர்ப்ஷன். அப்ப புறத்துறிஞ்சப்படுவதன் மூலம் செய்யும் எங்களுக்கு தாக்கு விதம் செய்வார் அதிகரிக்க செய்வார். அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு 25வது கேள்விக்கு நாலாவது விடயம் எங்களுக்கு என்ன இருக்கும், பிழையா இருக்கும். விளைபொருட்கள் என்ன பலேடியத்தில் ஒரு விளைபொருள் யாரும் பிணைய மாட்டார் எங்களுக்கு தலையெடுத்தல் ஞாபகம். சரியா? அடுத்த குறைந்தபட்சம் ஒரு தாக்கியனும் என்ன பலேடியத்துடன் பிணைந்து தாழ்ந்த என்ன ஏவற் சக்தி கொண்ட ஒரு மாற்று பாதை வழியே செய்யும் தாக்கம் அடையும் அந்த குறி. சரி, அப்ப தாக்கியான செய்யும் தாக்கிட மேற்பரப்புல ஊக்கி வந்து புறத்துறிஞ்சப்படி அந்த தாக்கத்தின் தாக்கு வித அதிகரிக்க செய்யும். அப்ப இங்க எடுத்தோம்னா பலேடியம்ன்ற திண்மம் தாக்கிகள் என்ன இருக்கிறார் எங்களுக்கு வாயுவா இருக்க, அதால இங்க பயன்படுத்துற ஊக்கி எங்களுக்கு என்ன இருக்கும்னா எங்களுக்கு பல்லின ஊக்கியா இருக்கு. ஏகவின ஊக்கின்னா தாக்கியும் ஊக்கியும் என்ன இருந்தா ஒரே பகுதியில் விளைவை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப தாக்கியும் ஊக்கியும் ஒரே பகுதியில் இருந்தா சொல்லுவோம், அதை சொல்லுவோம் நாங்க சொல்லுவோம் ஏகவின ஊக்கின்னு. ரெண்டு பேரும் வெவ்வேறு பகுதியில் இருந்தா நாங்க சொல்லுவோம் பல்லின ஊக்கின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது அதன்படி பார்த்தா 25வது கேள்வி என்ன விட எங்களுக்கு 5வது விட வரும், 5வது விட வரும். அடுத்து 26வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 26வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 26. அடுத்தது 26வது கேள்விக்கு வாங்க. சரியா? 26வது என்ன சொல்ல கிடக்கு, உகந்த நிலைமைகளின் கீழ் C2H5OH இன் ஒரு மூலானது CO2 ஆக ஒட்சியேற்றப்படும் போது வெளியிட்டப்படும் என்ன இலத்திரங்களின் எண்ணிக்கை. அப்ப C2H5OH என்ன மாறுது எனவே CO2 ஒட்சியேற்றப்படுது. அப்ப C2H5OH எங்களுக்கு என்ன நடக்கிறாராம், ஒட்சியேற்றாராம் CO2 கேஸா ஒட்சியேற்றப்படுறாரு, CO2 கேஸா ஒட்சியேற்றப்படுறாரு. அப்ப ஒட்சியேற்றப்படுறதுக்கு எங்களுக்கு கேட்டவர் என்ன, கேட்டவர் வெளிவிடப்படும் இலத்திரங்களின் மூல எண்ணிக்கை. அப்ப ஒட்சியேற்றப்படுற இலத்திரம் செய்யங்களுக்கு இழக்கப்பட்டிருக்கும். அப்ப இலத்திரம் வெளிவிடப்பட்டிருக்கு, வெளிவிடப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை இருக்கிற. அப்ப எங்களுக்கு 2 மூணு இருக்கு கார்பன் இருக்கு. அப்ப இங்கே சொல்லணும் 2 மூணு கார்பன் வரும். அடுத்ததா என்ன உகந்த நிலைமைகள் வருது, நான் எடுக்கிறேன் அமில நிலைமை எடுக்கிறேன், அமில நிலைமை எடுக்கிறேன். CO2 கேஸ் தானே வருது, அமில நிலைமை எடுப்போம். அப்ப அமில நிலைமையா எடுத்தோம்னா எங்களுக்கு என்ன நடக்கும், இருக்கிற ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற ஆக்சிஜன் இருக்கு எங்களுக்கு வந்து 4 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும்னா சரி நாங்க அங்க 4 இங்க உண்டு, அப்ப 3 என்ன போகணும் H2O போகணும். அங்கே 4 இஞ்சால என்ன எங்களுக்கு 1 இருக்கு, அப்ப 3 H2O போகணும். என்ன ஹைட்ரஜனை பாருங்க எத்தனை இருக்கு, எங்களுக்கு 6 இருக்கு, 6 - 12 இருக்கு. அப்ப என்ன போடும் எங்களுக்கு 12 போடுவோம், H+ போடுவோம். போட்டா எங்களுக்கு என்ன வரும்ஞ்சால 12 H+ போட்டா இஞ்சால எங்களுக்கு என்ன ஏற்றம் இல்லைன்னு இஞ்சால மீட்டம் இருக்கக்கூடாது. சரி 12 போட்டா சரி, சரியா 12 போட்டா சரி. ஆகவே இங்க நடக்கும் வழிவிடப்படுற எண்ணிக்கைன்னு இருக்கும் எங்களுக்கு 12 இலத்திரனா இருக்குமா, 12 இலத்திரனா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது 2023 27வது எம்சிக்கு வாங்க. ஓகே 12 இலத்திரம் செய்யும் வெளிவிடப்படுமே. சரியா? அடுத்தது 27வது எம்சிக்கு வாங்க. சரியா? 2023 27வது எம்சிக்கு வாங்க. 27வது எம்சிக்கு வாங்க. 27க்கு வாங்க. 27வது சரியா? 27வது எம்சிக்கு ஒரு அட்கைன் ஐதான H2SO4 என்ன
HgSO4 தாக்கம் புரிந்து ஒரு கீட்டோனை என்ன தரும் தாக்கத்தை கருத்துக்க. இத்தாக்கம் நடைபெறுகையில் உண்டாகும் என்ன ஒரு கட்டமைப்பானது. அப்ப HgSO4 டைலூட்டட் H2O நாங்க பழமையா போடுறாங்க. பழமையா போடையக்குள்ள எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும்னா இங்க ஒரு ஆரம்பத்திலையும் செய்யும். ஆரம்பத்துல ஒரு எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும்னா ஒரு சாதாரண எடுத்தோம்னா என்ன எங்களுக்கு ஒரு அல்கஹால் ஒன்று உருவாக்கப்படும். ஒரு அல்கஹால் ஒன்று உருவாக்கப்படும். அல்கஹால் ஒன்று உருவாக்கப்படும். அந்த அல்கஹால் உருவாக்கப்பட செய்யும். எங்களுக்கு மறுசீராக்கம் நடந்தால் எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும்? கீட்டோன் உருவாக்கப்படும். சரியா? அப்ப சாதாரணமா எடுத்தோம்னா CH3 C ரிபிள் பாண்ட் என்ன CH இருந்தாண்டா இவருக்கு நீங்க என்ன போட்டா He2 பிளஸ் டைலூட்டட் H2SO போட்டீங்கன்னா H2 பிளஸ் டைலூட்டட் H2SO போட்டீங்கன்னா முதல்ல எங்களுக்கு என்ன உருவாக்கம்னா வளமையான மாதிரி ஹைட்ரஜன் கூடினது ஹைட்ரஜன் இணையும். டைலூட்டட் H2SO போட்டீங்கன்னா எங்களுக்கு H பிளஸ் மேல இணைகிறது OH மேல தான் இணைகிறது. சரியா? வளமையான மேல இணையும் எங்களுக்கு ஹைட்ரஜன் கூடினது தான் இணையும். ஹைட்ரஜன் குறைஞ்ச எடுத்தால் இணையும் OH இணையும். அப்ப ஒரு எச்சும் ஒரு OH இணையும் மாதிரி யோசிச்சு எங்களுக்கு என்ன வரும்? ஹைட்ரஜன் கூடினது என்ன ஹைட்ரஜன் இணையும். அப்ப இங்கே என்ன ஹைட்ரஜன் இணையும் இந்த இடத்தால் இணையும் எங்களுக்கு OH இணையும். OH இணையும் டபுள் ஒன்று இருக்கும் CH2 இதை உருவாக்கப்படும். சரியா? அடுத்த எங்களுக்கு என்ன நடக்கும்னா அடுத்த ஸ்டெப்ல எங்களுக்கு என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப்ல எங்களுக்கு என்ன நடக்கும்னா மறுசீராக்கம் நடக்கும். மறுசீராக்கம் நடக்கும் இந்த H இங்க வர எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த H இங்க வர எங்களுக்கு என்ன இதுல இருக்கிற பணிப்பையும் செய்யும். இதுல இங்க வர எங்களுக்கு CH3 குரூப் உருவாக்கப்படும். சரியா? அப்ப இதுல இருந்து பிறகு எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும்? CH3 C டபுள் பாண்டோ என்ன CH3 உருவாக்கப்படும். அப்ப இந்த தாக்கம் ஆரம்பத்தில் எங்களுக்கு என்ன நடந்தது? இலத்திரன் நாடி அதாவது H பிளஸ் தான் முதல் கூட்டப்படும். முதல் H பிளஸ் தான் வந்து இணையும். அதாவது இந்த தாக்கம் இலத்திரன் நாட்ட கூட்டல் வகையை சார்ந்தது. நாட்ட கூட்டல் வகையை சார்ந்தது. முதல் எங்களுக்கு என்ன உருவாக்கப்படும்? முதல் எங்களுக்கு H பிளஸ் வந்து இணைக்கப்படும். பிரகாரணையும் OH மேஸ் இணைக்கப்படும் செய்யும். ஒரு கிளைக்கோல் மாதிரி ஒரு சேர்வை வந்து உருவாக்கப்படும். சரி, ஒரு கிளைக்கோல் மாதிரி ஒரு சேர்வை உருவாக்கப்படும். அப்ப உருவாக்கப்பட்டு எங்களுக்கு என்ன நடக்கும்? அடுத்ததா எங்களுக்கு என்ன நடக்கும்? அதுக்கு அடுத்ததா கீட்டோன் உருவாக்கப்படும். ஏன் செய்யும் எங்களுக்கு கீட்டோன் உருவாக்கப்படும். சரியா? ஓகே, அதன்படி பார்த்தா He2 பிளஸ் HO நாங்க போடையே என்ன செய்யணும்? ஹைட்ரஜன் கூடினதே சொல்லணும். ஹைட்ரஜனும் குறைஞ்சது OH இணையணும். அப்ப அப்படி இணைகிறது வந்து எங்களுக்கு என்ன இருக்கு விடையில எங்களுக்கு எத்தனை விட வருது? எங்களுக்கு முதலாவது விட மட்டும்தான் வரும். சரியா? முதலில் செய்ய வேற எங்களுக்கு CH3COH டபுள் ஒன் CH2 உருவாக்கப்படும் அமைச்சிருங்க. இது இலத்திரன் நாட்ட கூட்டல எலக்ட்ரோபிலிக் அடிஷனை இருக்கு எலக்ட்ரோபிலிக் அடிஷன். சரியா? ஓகே, அதன்படி பார்த்தா 27வது கேள்விக்கு என்னோட வரும் எங்களுக்கு முதலாவது விடை வரும். 27வது கேள்விக்கு முதலாவது விடை வரும். சரியா? அடுத்தது 28வது கேள்விக்கு வாங்க. அடுத்து 28வது கேள்விக்கு வாங்க. சரியா? 28வது கேள்விக்கு வாங்க. 28வது கேள்வி. அப்ப 28வது கேள்வி எங்களை சொல்லி கிடக்கு 298 கெல்வினில் பின்வரும் அரைத்தாக்கங்களை கருதுக. ஒரு தாக்கம் நடக்குது Mg2 பிளஸ் 2 இலத்திரன் வருது Mg சொல்லிட்டு வருது. அதே ரெண்டாவது தாக்கம் வந்திருக்கு Cr3 பிளஸ் என்ன 3 இலத்திரன் குரோமியம் வருது. அப்ப இங்க எங்களுக்கு தாழ்த்தல் எழுத்தம் பார்க்கணும். எங்களுக்கு வளமையா எழுதிக்கு நாங்க செய்யறாங்க தாழ்த்தல தான் தாக்கம் எழுதுனாங்க. அப்ப இந்த தாக்கத்தில் எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுறாருன்னா Mg சொல்லிட்டு உருவாக்கப்படுது. Cr3 பிளஸ் என்ன எக்வஸ் 3 இலத்திரன் Cr சொல்லிட்டு எங்களுக்கு வரேன். சரியா? ஒரு மின்ரசாயன களத்தின் ஒட்டுமொத்த கலத்தாக்கத்தையும் மின்னியக்க விசையும் என்ன பின்வரும் எது தருகின்றது? அப்ப இதுகின்ற தாழ்த்தல் எழுத்தம் எங்களுக்கு தந்திருக்கார் மைனஸ் என்ன 2 எங்களுக்கு 3.7 வோல்டேஜ். இவற்றை வந்திருக்காரு என்ன 0.74 வோல்டேஜ். அப்ப மின் ரசாயன கிழமையா இருந்தா அந்த தாக்கம் சுயமா நடக்கும். அப்ப சுயமா நடந்தா இருந்தா எங்களுக்கு என்ன இருக்கும்? ஈஜா செல் வந்து பிளஸ்ஸா இருக்கும். அதாவது இந்த களத்தின் மின்னியக்க விசை எங்களுக்கு என்ன இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். அப்ப பிளஸ்ஸா இருக்கணும்னா எங்களுக்கு மின்ரசாயனத்துல யார் மேலே இருக்கும்? மைனஸ் பெருமானம் கூடியவர் மேலே இருப்பார். தாழ்த்தங்கருவியா இருப்பார். எல்லாரும் இடத்துல இழப்பார். கீழே இருக்கிறவரா இருப்பார். இந்த அழுத்தம் மைனஸ்ல குறைஞ்சவரா இருப்பார். மைனஸை கம்பேர் பண்ணி மைனஸ்ல கூடினவர் என்ன இருக்கும்? என்ன மைனஸ்லேயே கூடினவர்னா என்ன மேலே இருக்கிறவருக்கு நல்ல மைனஸா இருக்கும். ரெண்டாவது அனவுட்டா இருப்பார். கீழே இருக்கிறவர் கெதவுட்டா இருப்பார். அப்ப ஈட்டியா செல்லுங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈட்டியா செல்லுன்றது ஈட்டிடா கேதவுட் மைனஸ் ஈட்டிடா என்ன அனோ ஈட்டிடா கேதவுட் மைனஸ் ஈட்டிடா அனோ. அப்ப கேதோட் தாழ்த்தழுத்தம் உள்ளவங்களுக்கு 0.74 வோல்டேஜ் மைனஸ் இது நீங்க அனௌட் செய்யாதீங்க. இதை பிளஸ்ஸா மாத்தாதீங்க. ஏன்னா கழிக்கிறோம் கழிக்க மாறும் அது பிளஸ்ஸா மாறும் மோட்டோவா மாறும்.
அவர் என்ன பெருமானம் தந்திருக்காரு அதே பெருமானங்கள் தான் செய்யும் எங்க வரும் அதாங்க செய்யக்கூடாது டக்குனு மைனஸா மாற்றக்கூடாது சரியா அப்ப கெதவுட்டா இருந்தா செய்யும் முன்னுக்கு வரைக்கும் மைனஸ் பெருமானம் இருக்கும் அனோட்டா வரைக்கும் நாங்கள் இதில் கழிக்கிறோம்னா செய்யும் நாங்கள் ஏற்கனவே முன்னுக்கு மைனஸை போடுறோம் அதாவது நீங்க ஒரு பெருமானத்தையும் மாற்ற தேவையில்லை அதே மாதிரியே தாழ்த்தழுத்தமா போடுவோம் 2 வோல்டேஜ் அப்ப இது என்ன கண்டோம்னா எங்களுக்கு என்ன நடக்கும் சைவசம் என்ன 7 வோல்டேஜ் பிளஸ் என்ன வரும் 2.37 வோல்டேஜ் சைவசம் 7 வோல்டேஜ் என்ன அதே மாதிரி என்ன பிளஸ் 2.37 வோல்டேஜ் அதுல இந்த கண்ணிங் எங்களுக்கு என்ன வரும் 1.63 வோல்டேஜ் வரும் இது இட்டா சரியா இருக்கும் எவ்வளவு இருக்கும் 1.63 வோல்டேஜ் இனி எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு கெதவுட் தாக்கம் இது இவர் வந்து கெதவுட்டா இருப்பார் இவர் எங்களுக்கு என்ன வரும் அனோட்டா இருக்கும் இனி தாக்கத்தை சமப்படுத்துறானே தாக்கத்தை சமப்படுத்தினா பல இலத்திரங்களை சமப்படுத்துறது நான் இதுகளை 2-3 பெருக்கையும் செய்யக்கூடாது இந்த அழுத்தங்கள் 2-3 பெருக்காதீங்க சரி 2-3 பெருக்காதீங்க அப்ப இங்க தாக்கத்து கலை தாக்கம் வரைக்கும் செய்யுங்க இலத்திரங்களை பேலன்ஸ் பண்ணி எழுதுவோம் அப்ப இந்த குரோமியம் சொல்லிட்டானே எங்களுக்கு என்ன வரும் அப்ப இதை நாங்க செய்யணும் 3 இருக்கும் 3 என்ன 3 mg சொல்லி ஒக்சிடப்படப்படாதானே பிளஸ் என்ன 2 CR3 பிளஸ் இங்க என்ன வரப்போது உங்களுக்கு 3 மேக்னீசியமும் என்ன வருது 2 என்ன எங்களுக்கு சோமியம் தாழ்த்தப்படுது 2 3 என்ன செய்யும் எங்களுக்கு மேக்னீசியம் 2 பிளஸும் 2 என்ன வரும் CR சொல்லிட்டு வருமே சரி இந்த அளவுக்கு கேட்டோம் 6 பிளஸ் இந்த அளவு என்ன 6 பிளஸ் வரும் அந்த பௌதிக நிலையையும் போட்டு விடுங்க அப்ப mg2 பிளஸ் ஈக்குவல்ஸ் அது மாதிரி CR3 பிளஸ் என்ன இருக்கும் ஈக்குவல்ஸா இருக்கும் அதன்படி பார்த்தா எங்களுக்கு 28வது வரைக்கும் என்ன விட வரும் எங்களுக்கு 5வது விட வரும் 28வது 5வது விட வரும் அந்த பெருக்கிற இதுகளை 3-2 பெருக்கிற மணி இந்த அழுத்தங்களை பெருக்கி விட்டுறாங்க அது இருக்கிற வருமானத்தையே போடுங்க சரியா ஓகே சரியா ஓகே 28வது விட 5வது விட வரும் அடுத்து 29வது ஓகே 29வது போமா ஓகே 29 போமா ஓகே சரியா 29வது 29 சரியா 29 MCQ எங்களை சொல்லிக்கிடாக்கு TiCl4 ஒரு முக்கிய கைத்தொழில் ரசாயன பொருளாகும் TiO2 Cl2 கார்பன் ஆகியவற்றை தாக்கம் செய்வதன் மூலம் இதனை தயாரிக்கலாம் அப்ப இந்த தாக்கம் எங்களுக்கு என்ன எங்க நடக்கும் இந்த தாக்கம் எங்க நடக்குதுண்டா அதாவது லுப்தைல் அதாவது TiO2 தயாரிப்புல வந்து நடக்கிற குளோரோனேட்டர் ஸ்டெப் அப்ப குளோரோனேட்டம் ஒட்சிகேட்டம் அதுல குளோரோனேட்டர் ஸ்டெப் அப்ப குளோரோனேட்டர் ஸ்டெப்ல நடக்கிறதாக தான் வந்திருக்கு அப்ப என்ன நடக்குது எங்களுக்கு TiO2 solid TiO2 solid யாரோட தாக்குது 2 Cl2 கேஸோடையும் கார்பன் சொல்லிடோடையும் கற்கரையோடையும் குளோரோனையும் தாக்கி எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுது TiCl4 சொல்லிட்டும் எங்களுக்கு CO2 கேஸும் உருவாக்கப்படுது CO2 கேஸும் உருவாக்கப்படுது தாக்கம் என்ன பேலன்ஸ் பண்ணி தான் தந்திருக்கிறேன் எங்களுக்கு கேட்ட கேள்வி TiO2 160 கிராமம் இவற்றை 160 கிராமம் அது மாதிரி என்ன குளோரின் 213 கிராமம் கார்பன் 60 கிராமம் அவ 3 பேரும் தாக்குமுறை செய்யறார் அப்ப தாக்கமுறை செய்யல உருவாகக்கூடிய என்ன இருக்கிறார் உருவாகக்கூடிய ஆற்ற உருவாகக்கூடிய என்ன TiCl4 உயர்ந்தபட்ச அளவு ரெண்டா நாங்க இதை கண்டுபிடிச்சா சரி இதுல இருக்கிற எல்லைப்படுத்தும் தாக்கிய கண்டுபிடிச்சா சரி அப்ப ஆரஞ்ச லிமிட்டிங் ஏஜென்ட் கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு என்ன அவர் தான் எவ்வளவு விளைவர போல தீர்மானிக்க போறேன் அப்ப இதுல எடுத்தீங்கன்னா TiO2 எடுத்தா டைட்டானியத்தின் எவ்வளவு மூலத்தினிவு டைட்டானியத்தில் 48 இருக்க 48 என்ன 32 80 கிராம் மூலம் போட்டா இதை இங்க எடுத்தா நடக்கும் 213 71 என்ன கிராம் மைனஸ் திருவக்குடிமே தான் தான் போடும் காவல்னா என்ன 12 கிராம் மைனஸ் இது வந்து பார்த்தோம்னா 2 மூல் இவரோட வரும் எனக்கு 3 மூல் வரும் இவரோட மூல் இருக்கு 5 மூல் இருக்கு 5 மூல் இருக்கிறார் சரியா 5 மூல் இருக்கார் அப்ப இதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும் இவற்றை 2 மூல் தாக்கு இவ்வளவு தேவை எனக்கு 4 மூல் தேவை அவரை காணையில் 2 மூல் தாக்க எவ்வளவு 4 மூல் தேவை சரி அவர் இல்லை இவர் 2 மூல் தாக்கு இவர் எவ்வளவு தேவை சரியா இவர் 2 மூல் தாக்கு இவர் எவ்வளவு தேவை எனக்கு 1 மூல் தேவைப்படும் 1 மூல் தேவை 2 மூல் தாக்க இவர் 1 மூல் தேவைப்படும் சரியா பாப்போம் அடுத்தது என்ன அப்ப இதன்படி பார்த்தா என்ன இவங்களை காணாம இருக்கு இனி இவற்றை 3 மூல் தாக்கு இவர் எவ்வளவு தேவை 1.5 தேவை கிடக்குற 1.5 இருக்கிற இவற்றை 3 மூல் தாக்கு எவ்வளவு எங்களுக்கு
எவ்வளவு தேவைப்படும்? எங்களுக்கு 1:5 தேவைப்படும். இதுவரையும் இருக்கு. அதான் ஃபுல்லாக முடிய போறாரு. எங்களுக்கு Cl2 இங்கே ஃபுல்லாக செய்ய முடியும். அப்போ Cl2 இங்கே செய்யும் எங்களுக்கு ஃபுல்லாக முடியும். அப்போ Cl2 தான் எங்களுக்கு செய்யும் விளைவை தீர்மானிக்கும். எவ்வளவு விளைவை நம்ம தீர்மானிக்கிறா எங்களுக்கு Cl2 இருக்கும். இவற்றை 3 தான் தேவை. இவற்றை எவ்வளவு தேவை? எங்களுக்கு 1:5 தேவை. எவ்வளவு தேவை? வெறும் 1:5 தேவை. அப்ப இவற்றை 3 தாக்கினா எவ்வளவு உருவாகும்? இது எங்களுக்கு 1:5 உருவாகும். எங்களுக்கு TiCl4 உருவாகும். எங்களுக்கு கேட்டது என்ன? TiCl4 தெளிவு தானே. அப்ப TiCl4 தெளிவு தான் எங்களுக்கு என்ன? அப்ப TiCl4 தெளிவு என்னவா இருக்கு? TiCl4 மூல் வந்து 3 என்ன? 2 மூல் இன்டு டைட்டானியத்தின் எவ்வளவு? 48 பிளஸ் என்ன? 79 2 79 2 142 142. அப்ப 48 142 190 தர என்ன? 3 இருக்கும். 3 இருக்கும். 85 அது என்ன உங்களுக்கு 285 தர சரியா? 95 95 தர 3 95 தர 3 285 கிராம் ரூபா 285 கிராம் உருவாக்கப்படும். சரியா? உருவாக்கப்படுற என்ன? டைட்டானியம். என்ன தேவை உங்களுக்கு? ஏர் எல்லைப்படுத்தும் தாக்கி. அப்ப எல்லைப்படுத்தும் தாக்கினா என்ன? தாக்கத்துல முற்றாக என்ன செலவிடப்படும் தாக்கி தான் எல்லைப்படுத்தும் தாக்கி. அவர் தான் எவ்வளவு விலை வரும் என்பதை டிசைட் பண்ணு. சரியா? அதன்படி பார்த்தா 29 வரைக்கும் என்ன விட வரும்? 2வது விடை வருமே. ஓகே, அடுத்து 30 கழிக்கு வாங்க. ஓகே, வேறு 30 கழிக்கு வாங்க. ஓகே, 30 கழி 30 கழிக்கு வாங்க. 30 கழி சொல்லிக்கிறாங்க. 30 சொல்லிக்கிறாங்க. PCl3 கேஸும் ஒரு மாற வெப்பநிலையில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருது. அப்ப PCl3 கேஸும் Cl2 கேஸ். PCl3 கேஸும் யாரும் தாக்குறார்? எங்களுக்கு Cl2 கேஸும் தாக்குது. தாக்கி எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுதான்? PCl5 கேஸ் உருவாக்கப்படுதான். PCl5 கேஸ் உருவாக்கப்படுதான். முன்கூட்டியே வெற்றிடமாக்கப்பட்ட என்ன கனவளவு 1 டெசிமீட்டர் கனத்தை உடைய ஒரு மூடிய என்ன விரைத்த கொள்கலத்தின் உள்ளே PCl3 1.5 மூல். இவற்றை எவ்வளவா? 1.5 மூல். இவற்றை 1.5 மூல். Cl2 எவ்வளவா? 1 மூல். Cl2 1 மூல். PCl எவ்வளவா? 2.5 மூல். 5 மூல் ஆகியன புகுத்தப்பட்டன. தாக்கம் சமநிலையை அடைகையில் கொள்கலத்தின் என்ன அளக்கப்பட்ட அமுக்கம் மாறும் விதத்தை என்ன பின்வரும் எது மிகச்சிறந்த விதத்தில் காட்டுகின்றது? அப்ப எங்களுக்கு இவ்வளவுமே 1 டெசிமீட்டர் கணக்கில் இருக்கு. அப்ப ஆரம்பத்தில் அட் பண்ற டைம்ல இருக்கிற ஒவ்வொரு டைம் செறிவு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தாக்கத்தின் சமநிலை மாதிரி எங்களுக்கு தெரியும். 6.5 மூல் -1 டெசிமீட்டர் கியூப் சமநிலை மாதிரி எங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப எங்கிட்ட கேட்கிற தாக்கம் என்ன சமநிலையை அடைகையில் கொள்கலத்தில் அளக்கப்பட்ட என்ன அமுக்கம் மாறும் விதத்தை என்ன பின்வரும் இது மிகச்சிறந்த விதத்தில் காட்டுகின்றது. அப்ப ஆரம்பத்திலிருந்து சரிவுகளை வச்சுக்கொண்டு இந்த தாக்கத்தின் QC என்ன செய்யலாம்? நாங்க கணிக்கலாம். இந்த தாக்கத்தின QC கணிக்கலாம். தாக்க ஈவையும் செய்யலாம், கணிக்கலாம். அதாவது சரிவு தொடர்பான தாக்க ஈவை கணிக்கலாம். என்னவா இருக்கும்? விளைவுகள் சரிவு PCl5 கேஸ் அந்த டைம்ல இருந்த சரிவின் கீழ் PCl3 என்ன அந்த டைம்ல இருந்த சரிவு இன்டு என்னவா இருக்கும்? Cl2 கேஸ் இருக்கும் அந்த டைம்ல இருந்து சரிவா இருக்கும். அப்ப இது என்ன கண்டிப்பா இருக்கும்? 2.5 கீழ் இவ்வளவு 3 டெசிமீட்டர் -3 கீழ் 1.5 என்ன 3 டெசிமீட்டர் -3 இன்டு என்ன இருக்கும்? 1 மோல் டெசிமீட்டர் -3. அப்ப 2 என்ன செய்யலாம்? சுருக்கினா நமக்கு என்ன வரும்? 5/2 கீழே என்ன வரும்? 3/2 வெட்டுப்பட வரும். 5/3 என்ன வரும்? மோல் -1 டெசிமீட்டர் கியூப். அப்ப இந்த பெருமானம் எடுத்தீங்கன்னா 1 என்ன 6 7 தர என்ன 6 7 மோல் -1 என்ன டெசிமீட்டர் கியூப். அப்ப QC பெருமானம் KC பெருமானத்தை கம்பேர் பண்ணோம்னா இந்த QC பெருமானத்தை விட KC பெருமானம் இருக்கு எங்களுக்கு பெருசா இருக்கு. அப்ப QCயோட KC பெருமானம் பெருசா இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? QC யாருக்கு சமனாக மட்டும் KCக்கு சமனாக மட்டும் தாக்கம் நடக்கும். அப்ப QC இங்க நடக்குது யாரை விட எங்களுக்கு KCயை விட சின்னதா இருக்கு. இப்ப தாக்கம் எப்ப நடக்கும்? QC அன்னளவா என்ன KCக்கு சமனாக மட்டுமே செய்யும் தாக்கம் நடக்கும். QC அன்னளவா KCக்கு சமனாக மட்டுமே செய்யும் தாக்கம் நடக்கும். அப்ப தாக்கம் நடக்கும் என்றால் எங்களுக்கு QCயோட KC பெருசு தானே. அப்ப தாக்கமே செய்யணும். அதாவது விளைவுகள் சரிவு குறைவா இருக்கு. அப்ப தாக்கம் செய்யும் முன்னோக்கி நடக்கும். அப்ப தாக்கம் முன்னோக்கி நடக்குதானே செய்யும்.
அதாவது வாயுக்கள் மூலனிக்கு என்ன குறைவு தாக்கம் நடக்குது. வாயுக்கள் மூலனிக்கு குறைவு தாக்கம் நடக்குது என்ன செய்யும், அந்த தாக்கத்துல எங்களுக்கு செய்யும் அமுக்கவஞ்சே செய்யும் குறைவடை, அமுக்கம் செய்வஞ்ச குறைவடை. அப்ப ஒன்று எங்களுக்கு தெரியணும் என்ன, கியூசிஆரோட குறைவா இருக்கு, கேசியோட குறைவா இருக்குன்ற விஷயம். அப்ப கியூசி கேசிக்கு சமனாக மட்டும் தாக்கம் நடக்கும். தாக்கம் முன்னோக்கி நடக்க போது, முன்னோக்கி நடக்குன்னா செய்யுது வாயுக்கள் மூலனிக்கு செய்யுது முன்னோக்கி குறையுது. அதால எங்களுக்கு நடக்கும் இங்க வந்து தாக்கம் நடக்க சமநிலை அடையிக்க அமுக்கமே செய்யும் எங்களுக்கு குறையும் விஷயம் தெரியும். சரியா, ஓகேவா? அப்ப 2023ஆம் ஆண்டு கல்வி முடிச்சாச்சு. I got so much fucking design on right now. Bring it down, bring it back, make it come out, that dirty old glass, I'm a bitches on my mind.